5 வருஷம் ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொல்றல, வீட்ல தைரியமா சொல்ல வேண்டியது தானே? நான் சொன்னா எங்க கேக்குறாங்க? நீங்க தான் எங்க வீட்ல சொல்லி சம்மதம் வாங்கி தரணும் ஆண்டி. ஏண்டா மருதமலை, இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? உன் பேச்சு எப்பவும் நான் தட்டிருக்க. இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பரிபூர்ண சம்மதம். Thank you மருதமலை. Thanks a lot. ஏய் திவ்யா, நீ எப்பமா வந்த? உள்ள வா. என்ன விஷயம்? சும்மாதான் வீட்ல போர் அடிச்சது, அதான் உங்களுக்கு கூடமாட வேலை செய்யலாமேன்னு வந்தேன். இவன் அண்ணன் பொண்ணு கல்யாண விஷயமா வந்திருக்கா. பேரு நம்ம. ஹாய். ஹாய். மா, கூட மாட வேலை செய்தானே வந்திருக்கா. கூப்பிட்டு ஏதாவது வேலை கொடுக்க வேண்டியதானே? திவ்யா வாமா. Your hand. சுக்ரமேட் சூப்பரா இருக்கு. பாக்குறவங்க அதே தான் சொல்றாங்க. See? வேற ஏதாவது தெரியுதா? திவ்யா இதெல்லாம் கட் பண்ணி சாம்பார்ல போட்டுடுமா. நான் போயிட்டு பாப்பாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துறேன். சீக்கிரம் வந்துறேன். Don't bluff. ஏய், என் Dress பத்தி நீ எதுவுமே சொல்லல. Dress என்ன கலக்கலா இருக்கு. மாடர்ன் Dress போட்டு ஒரு பொண்ணு ரோட்ல நடந்து போனா 10 பேருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகுதானோ, 10 கிலோமீட்டர் டிராஃபிக் ஜாம் ஆகும். Really? நீ போனா ரெண்டுமே நடக்கும். I really love your sense of dressing. Thank you. இன்னும் சில பேர் இருக்காங்க, சோலைக்காட்டு பொம்மைக்கு பேண்ட் செட் போட்டு விட்ட மாதிரி போய் சொல்றது, பித்தலாட்டம் பண்றது, ஓசிலி கடிச்சா எதை வேணாலும் திங்கிறது. இதாயிடுச்சு பொழப்பு. அப்புறம் யூ நோ சம்திங், காதுல தோடு போடுறது ஓல்ட் ஃபேஷன், தொப்புல குத்துறதா நியூ ஃபேஷன். குத்திருக்கே குத்துலேனா தான் நான் ஷாக் ஆயிருப்பேன். Have ice cream? Have it. வேண்டாம். Oh, ஏய் நீ சாப்பிடு. Oh shit. Oh no. I'm sorry. என்ன உங்கல்ல கண்ணீர்? உனக்கு என்ன பிரச்சனை? புதுசா வந்திருக்காளே, அவளுக்கும் இவனுக்கும் கல்யாணமா. இவனும் வெக்கம் இல்லாம அவகிட்ட போய் தொப்புல தோடு குத்துனதான் பிடிக்கும்னு சொல்றான். இந்த தொப்புள் பிரச்சனை ரொம்ப நாளா ஊரை கெடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த தொப்புளுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். மருதமலை கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குன்னா. அப்ப நீ மருதமலையை லவ் பண்றியா? ஆமா. உலகத்தை சுத்தி வந்து பழத்தை வாங்குவான் அந்த மருதமலை. இருந்த இடத்துல இருந்து மேங்கோ வாங்குவான் அந்த ஏகாம்பரம். அந்த அளவுக்கு அண்ணன் கிட்ட ஐடியா இருக்கு.